சங்க அறுப்பேன். கமலுக்கு கொலை மிரட்டல். வழக்குக்கு பயந்து அந்தர் பல்டி அடிச்ச நடிகர். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவருமான எம்பியுமான கமலஹாசனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில சனாதானத்திற்கு எதிரா பேசினா சங்க அறுப்பேன் அப்படின்னு பேசின சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன் கொலை மிரட்டல் விடுத்ததா தொடரப்பட்ட வழக்குல நடிகர் டி ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. போன 3ஆம் தேதி சென்னையில அகரம் அறக்கட்டளையோட 20வது வருஷ விழா நடந்துச்சு. இந்த விழாவுல சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட நடிகர் கமலஹாசன் நீட் தேர்வு அப்புறம் சனாதான தர்மம் பத்தி பேசினாரு. அதுல பேசின கமலஹாசன், இந்த மேடையில பார்த்த டாக்டர்களை அடுத்த வருஷம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா நீட் வந்ததுக்கு பின்னாடி 2017வது வருஷத்துல இருந்து பல மாணவர்களால மருத்துவ கல்வி பெற முடியல. இந்த சட்டத்தை மாத்தக்கூடிய பலம் கல்விக்கு மட்டும்தான் இருக்குது. சர்வாதிகார சங்கிலிகளையும் சனாதான சங்கிலிகளையும் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி. பெரும்பான்மை மூடர்களால அறிவு தோற்கடிக்கப்படாம இருக்க கல்வியை மட்டுமே ஆயுதமா ஏந்துங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. கமலோட இந்த பேச்ச கண்டிச்சு பேசின சின்னத்திரை நடிகர் ரவிச்சந்திரன், சனாதானத்துக்கு எதிரா பேசினதுக்காக கமலஹாசனோட சங்க இருப்பேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில பேசியிருந்தாரு. இது பத்தி மக்கள் நீதி மய்யம் கட்சியோட துணைத் தலைவரும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியுமான ஏஜி மௌரியா பெருநகர சென்னை காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்ததை தொடர்ந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடிகர் ரவிச்சந்திரன் மேல வழக்கு பதிவு செஞ்ச நிலையில திங்கட்கிழமை அன்னைக்கு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இந்த மனுவை விசாரிச்சாரு. இந்த வழக்கு புதன்கிழமை மறுபடியும் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில நடிகர் ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல தான் பேசின கருத்துக்கள் திட்டமிடப்படாதது அப்படின்னும் அது உண்மையான அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்னும் எந்த ஒரு ஆரம்பகட்ட விசாரணையும் இல்லாம எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாவும் குறிப்பிட்ட குற்ற எண் பத்தி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் கமலஹாசனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோக்கம் தனக்கு இல்ல அப்படின்னும் நான் மரியாதைக்குரிய குடும்ப பின்னணியில இருந்து வந்ததாவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட முன்ஜாமீன் கோரிக்கைய நீதிமன்றம் பரிசீலிக்கிறப்போ விதிக்கக்கூடிய எந்த நிபந்தனைகளுக்கும் இணங்க ரெடியா இருக்கிறதா அவர் அந்த ஜாமீன் மனுவுல சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்க உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கு.